யோவான்ல 2ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இன்றைக்கு மனதை கொடுத்து பேசும்படியாய் ஆவியானவர் என்னை ஏவினபடினாலே, உணர்த்தினபடினாலே, நான் மனதை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மனம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்முடைய சரீரம் முக்கியம், அதே போல நம்முடைய மனது முக்கியம். மனது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது அமையும். ஆகவே நம்முடைய மனதை குறித்து ஒரு கருத்துள்ளவர்களாக நாம் என்றைக்கும் கவனத்துடன் நம்முடைய மனநிலையை மிகவும் சரியான விதத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அதிகமாக பிறருக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். மனதிலே ஆரோக்கியமுள்ளவர்கள் யாரும் பிறருக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார்கள். எப்படியோ ஒரு குழந்தைக்கு வியாதி வந்து அது நை நைன்னு அழுது தாயை தொல்லைப்படுத்துகிறதோ, அதே போல மனதில் பிரச்சனை உள்ளவர்கள், மனதில் ஆரோக்கியமற்றவர்களினாலே குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் எப்பொழுதும் பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த வசனத்தில் சொல்லுகிறார், ஆத்துமா வாழ்கிறது போலதான், அதாவது உன்னுடைய மனது வாழ்கிறது போலதான் நீ எல்லாவற்றிலும் வாழ முடியும் என்ற ஒரு ஈக்குவேஷன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஃபார்முலா. உன்னுடைய மனசு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனம் போல மாங்கல்யம் அப்படின்னு உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பட் அதை நான் முக்கியப்படுத்த நான் விரும்பவில்லை. நாம் வசனத்தை முக்கியப்படுத்துவோம். வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல போல என்ற வார்த்தையை நீங்கள் மிகவும் கவனமாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய மனதை குறித்து நாம் என்றைக்கு சிந்தித்ததில்லை. நம்முடைய உடல் நலனை குறித்து யோசிக்கிறோம். நம்முடைய ஸ்கின் டேன் ஆயிடுச்சுன்னா பெண்கள், வாலிப பிள்ளைங்க, ஐயோ நான் கருத்து போயிட்டேன்னு எவ்வளோ காரியங்களை அதை பார்க்குறாங்க. முடி கொட்டு போச்சுன்னா அதுக்கு எவ்வளோ காரியங்களை கருத்தை பார்க்கிறார்கள். ஆனால் என் மனம் கெட்டு போய்விட்டதே, என் மனம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, என் மனதில் வியாதி இருக்கிறது என்று யாரும் பார்ப்பதே கிடையாது. வேத வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 14:30, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்தம் என்றால் ஆரோக்கியம் என்று அர்த்தம். செந்தமில்ல சொஸ்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொஸ்தம் என்றால் பூரண ஆரோக்கியம். நம்முடைய மனது பூரண ஆரோக்கியமா இருந்தால் இந்த உடல் வந்து வாழும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இரண்டாம் வசனம். அப்ப முதல்ல மனது ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனது எப்படி இருக்க வேண்டும்? ஹெல்த்தி மைண்டா இருக்கணும், ஹெல்த்தி மென்டாலிட்டியா இருக்கணும், ஹெல்த்தி சோலா இருக்கணும். ஆரோக்கியமுள்ள ஆத்மாவாக, ஆரோக்கியமான மனதாக இந்த மனதை ஆரோக்கியமாக வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், நீதிமொழிகள் 15:13, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி தரும். பாருங்க, மனசுக்குள்ள இருக்கிறது உடலை பாதிக்கிறது. அப்ப மனதுக்குள்ளே மகிழ்ச்சியா இருந்தால் முகத்துல மலர்ச்சியா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உலகத்தானே சைக்காலஜிக்கலா சொல்றோம்ல விட்டுருவோம், டாக்டர்ல விட்டுருவோம். நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன். அப்ப நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவி முறிந்து போனா இந்த முகம் என்ன ஆகும்? வாடி போன ஒன்றாகும். நீங்கள் அழகாக இருக்க வேண்டுமா? நல்ல முகம் பொலிவா இருக்க வேண்டுமா? உங்கள் மனதை சந்தோஷமாக வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப சந்தோஷமா வைக்க கற்றுக்கொள்ளணும்னா மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் உங்களை விளக்கமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்போ வெயில்ல போனா ஸ்கின் டேர்ன் ஆகுதுன்னு தெரியுது, அப்ப வெயிலை தவிர்க்கிறீர்கள். ஒருவேளை வெயில போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் உங்களை மறைத்துக் கொள்கிறீர்கள். அதே போல உங்கள் மனதில் இருக்கிற மகிழ்ச்சி கெட்டு போகக்கூடாதபடிக்கு எந்தெந்த விதங்களிலே உங்கள் மனதை பொத்தி மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ உங்கள் மனதை செப்பரேட் பண்ணி கவர் பண்ணி உங்க மனதை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? சினான்ல என்னோடு கூட இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரியா ஒரு பாஸ்டர் இருப்பார். அவர் இளம் வயது உள்ளவர், நிறைய விமர்சனங்களை அவர் சந்தித்தவர். ஆகவே
கூட இருக்கக்கூடிய ஏதாவது புதிதாக ஒரு மூத்த பாஸ்டர் யாராவது எங்களோட பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் டாக் பண்ணி அந்த பாஸ்டர் இந்த மாதிரி அந்த சர்ச்சில் இந்த பிரச்சனை அவர் இப்படி சொன்னார்னு பேசிட்டு வந்தா இவர் வாயே திறக்க மாட்டார். அப்படி ஒரு நாள் என் பக்கத்துல அந்த நண்பராக இருக்கிற ஒரு பாஸ்டர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தார். அப்போ இந்த பாஸ்டர் பார்த்து கேட்டாரு, பாஸ்டர் என்ன வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன போது இவர் ஒரே வார்த்தை சொன்னார், நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை சொன்னார், நோ கமெண்ட்ஸ். முடிஞ்சு போச்சு. உடனே பாஸ்டர் உஷாரா இருக்காரு, வாயை திறந்தா எங்கடா வம்பு வந்துருமோ அப்படின்னு என்ன செய்யறாரு, கவனமா இருக்கிறாரு. அததான் சொல்றேன், மனசுக்கு தேவையில்லாம நம்ம வாயை திறந்தா இதை கொண்டு போய் எங்கேயாவது போய் சொன்னா அதுல 10 விமர்சனங்கள் வந்தா நம்முடைய மனசு என்ன செய்யும், கேட்கும் போது சங்கடங்களையும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்ப மனசுல இருக்கிற மகிழ்ச்சி என்னாகும், உடைந்து சுக்குநூறாக தெரித்து போயிடும். அப்ப நாம என்ன செய்யணும், இந்த வெயில போனா முகத்தை பாதுகாக்கிறதுக்கு பெண்கள் இப்படி அந்த முகமூடியை போட்டுக்கொள்றாங்களோ அதே போல தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு நம்முடைய மனதினுடைய சந்தோஷத்தை கெடுக்க நாம இடம் கொடுக்க கூடாது. விசேஷமாய் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில கூட எதை பேசினா பிரச்சனை வருங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும், எதை பேசினா உறவு வளருங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். சில பேருடைய வாயில கொல்லிக்கட்டை இருக்கிறது. அது என்ன செய்யும், புருஷன் என்னைக்கும் இந்த டைம் பாம் மாதிரி, நாங்களாம் தீபாவளி பட்டா சின்ன பையனா வெடிக்கும்போது டைம் பாம்புன்னு சொல்லி ஒரு குண்டு கொடுப்பான், குபீர்னு வெடிக்கும் பாருங்க, காதே கொஞ்ச நேரம் கொய்யங்கும், அப்படி ஒரு பட்டாசு வெடிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பேசாம விட்டா அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பார். போய் என்ன பண்றது, ஏங்க அதை அப்படியே என்ன ஆமாவா அப்படின்னு கேட்டோன்னா அப்படி தாண்டி அப்படிதான் டமால் வெடிக்கும். அடுத்தது ஒரு மாசத்துக்கு சண்டை ஓயாது. அப்ப என்ன வேணும், நமக்கு ஞானம் வேணும். எதை பேசணும், எங்க பேசணும், எவ்வளவு பேசணும், எதை பேசக்கூடாது, இவைகள் எல்லாம் முதல்ல. என்னைக்கு எங்க பாஸ்டர் அடிக்கடி வாலிப வயசுல எங்க பாஸ்டருடைய அண்ணன் பையனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பேர் சான், கேட்ல நின்றுட்டு நாங்க 2 பேரும் மணிக்கணக்காக பேசுவோம். இவர் முதல் நடை நடப்பார், நடந்துட்டு உள்ள போயிடுவார். அரை மணி நேரம் கழிச்சு 2வது நடை நடப்பார், உள்ள போயிடுவார். 3வது நடை வந்து அப்படிம்பார், புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்ப்பார். 4வது முறை இவன் சொல்லுவான், எங்க மாமா வர, எங்க சித்தப்பா வராரு பாருங்க, இது பண்றாரு, அடுத்தது அவர் பேசுவார், நீங்க அப்படி நின்று பேசியா அப்படிம்பார். வாலிப வயசுல அவரை கொஞ்சம் தூண்டி பார்க்கணும்னு இவனுக்கு ஒரு ஆசை. நான் சொல்றேன், திட்ட போறாடா நீ கிளம்பு அப்படிம்பா, யோ இரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருப்பான். அப்புறம் அவன் சொன்ன மாதிரியே எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவார், என்னப்பா உங்க 2 பேர்த்துக்கு என்னத்தை தான் பேசுவீங்க 2 பேரும், சும்மா வார்த்தைகளை பேசாதீங்கப்பா, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும், அதோட விட்டாரா சொற்களின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு ஒரு போடு போட்டுட்டு வார்த்தைகளை அடைக்க பழக்கு. ஏப்பா உசேன், என்ன வேலை இல்லையா உனக்கு, வேற ஒன்று காரியம் இல்லையா அப்படிம்பார். அப்புறம் நான் மண்டை செஞ்சு இதை வர்றேங்க அப்படின்னு போயிடும். என்னன்னா, போதனைகளை கேட்டு கேட்டு வார்த்தைகளை சுருக்க நான் கற்றுக்கொண்டேன். வார்த்தைகளை திரட்சியாய் பேசக்கூடாது. மனநல ஆரோக்கியங்கள் அது கெட்டுவிடும், மனதில் இருக்கிற சந்தோஷத்தை அது கெடுத்துவிடும். அடுத்து நீதிமொழிகள் 17:22 வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீதிமொழிகள் 18:14 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18:14 வாசிங்க. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், இருந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். இப்போ பலமுள்ள மனமாக நம்முடைய மனம் இருக்க வேண்டும் என்று நாம இங்க பார்க்கிறோம். பலமுள்ள மனம் நமக்கு அவசியம். இங்க சொல்றாரு, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். நம்முடைய மனது என்னைக்குமே பலமுள்ள ஒரு மனமாக காணப்பட வேண்டும். இந்த பலமுள்ள மனம்னா என்ன அர்த்தம், அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர்விடாமற் போனாலும் நான் அழுதுட்டு இருக்க மாட்டேன். 100 ரூபாய் காணாம போனா ஒப்பாரி வைக்கிற பேர் எத்தனையோ பேர் உண்டு. கொஞ்சம் பிரச்சனை வந்தா ஒப்பாரி வைக்கிறவங்க உண்டு. ஆனா என்ன செய்யணும், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் மனைவி காணோம், அவன் பிள்ளைகளை காணோம், அவன் சொத்துக்களை காணோம், சுத்தியில் இருக்கிறவனெல்லாம் பிரச்சனை பண்ணனா எல்லாரும் கல்லறிய வேண்டும் என்று பேசிக்கொண்டாங்க. ஹெல்ப்லெஸ் பர்சனா ஒரு ஆர்ஃபனா அந்த இடத்துல நிற்கிறான். ஆனால் வசனம் சொல்கிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்றால் என்ன, தன்னுடைய ஆத்துமாவை பலப்படுத்தி கொண்டான், பலவீனனாக அல்ல. வசனம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இப்ப பவுல் ஒரு மனோ பலத்தினால் அவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இதுதாங்க பலமுள்ள மனம். பலமுள்ள மனம். என்னால முடியாது, என்னால பேச முன்னால வந்து இதை சொல்லிட்டு போங்க ஒரு அறிவிப்புனா, எப்ப நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க? மனசுல பலம் வேண்டாமா? ஒய்ஃப் அட்மிட் ஆயிட்டாங்க ஆஸ்பத்திரியில, அப்படியே உலகமே கவுந்து போனது மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அவரை 4 பேர் தேத்தணும். நான் மனைவியை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு மேஜர் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நியூலி மேரிடான புது கப்பல் அவன் மனைவிக்கு பிரசவம் ஆகுது. திடீர்னு யூன்னு அந்த பையன் ஒரே சத்தம். நான் நினைச்சிட்டு அவன் பொண்டாடி செத்து போயிட்டான். ஆள் காலி ஆயிடுச்சு. நல்லா ஆளு உயரமா வாட்டர் சாட்டம். அவனை 4 பேர் விட்டு கவலைப்படாதப்பா, தைரியமா கவலைப்படாது. அப்புறம் மெல்லமா கூட வந்தவங்க போய் என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வர சொன்னேன். அவங்க விசாரிச்சு வர சொன்னாங்க, அவன் பொண்டாட்டிக்கு சிசேரின்னு சொல்லிட்டாங்களாம், அதுக்கு தான் இவன் இவ்வளோ ஒப்பாரி வைக்கிறான். அவன் ஒய்ஃபுக்கு சிசேரி, என் ஒய்ஃபு 8வது ஆப்ரேஷன் பண்ணிட்டு உட்காந்து நான் உட்காந்துருக்கேன். இவன் சிசேரின்னு சொல்லிட்டாங்களாமா, அந்த சத்தம் ஆஸ்பத்திரியே அதிருது. வெளியே கூட்டிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்றாரு. சிசேரின்னு சொன்னதுக்கு அந்த ஒப்பாரி வைக்கிறான். நான் யோசிச்சேன், என்னடா மனுஷன் இவன், மனசுல என்ன வேணும்? எதையும் தாங்கக்கூடிய ஒரு பலம், ஒரு இதயம் நமக்கு வேண்டும். பலம் கொண்ட மனதார். யோசுவாக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். இப்ப நன்றாய் கவனியுங்கள். மனதை பலப்படுத்த நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையும் வார்த்தைகளைப் போல உலகத்துல வேறு எங்கும் நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் அப்படிப்பட்ட வல்லமைகளையும் நாம் காண முடியாது. நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்முடைய மனதை பலப்படுத்துகிற ஒரு அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லலாமா? அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, மன உற்சாகம் வேண்டும். முதல்ல மன ஆரோக்கியம், 2வது மன மகிழ்ச்சி, 3வது மன பலமுள்ள மனதா இருக்க வேண்டும். 4வதாக பார்த்தீங்கன்னா, மனதானது உற்சாகம் உள்ளதா இருக்க வேண்டும். சில பேர்கிட்ட சொல்லுவோம், நம்ம இந்த வாரம் போய் துணி எடுத்துட்டு வரலாமா? துணியா? சரி. இந்த வாரம் நம்ம தாத்தா ஊருக்கு போக போறோம், தெரியுமா? டிக்கெட் எல்லாம் புக் பண்ண. தாத்தா ஊரா? போறோமா? சரி. இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம், தெரியுமா? அப்படின்னா, பிரியாணியா? சரி. இது கல்லுகிட்ட சொன்னது போல ஒரு சீரப்ப இருக்க. ஹே, நியூ இயர் வரப்போகுது தெரியுமா? நம்ம துணியெல்லாம் எடுக்க போறோம் தெரியுமா? நாம இதெல்லாம் வாங்க போறோம் தெரியுமா? அப்படியா? சரி, போயிடும். சில நேரத்தில் சில அம்மா, சில அப்பா, சில பிள்ளைங்க அல்லது சில உறவுகள் எதுவுமே அவங்களுக்கு ஒரு சீரப் பண்றதுக்கு, அவங்களும் சீரா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் சீரப் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. என்றைக்கு நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களாயிருங்கள், உங்களை சுற்றிலும் இருப்பவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாயிருங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் என்னன்னா கியூ மூஞ்சியாவே இருப்பாங்க. நான் அவங்களுக்கு வச்சுக்கிற பேர் என்ன, உம்முனாங்கொட்டை, உம்முனா மூஞ்சி. அது என்னன்னா முகத்துல ஒரு ஸ்மைல் இருக்காது, கண்களிலே ஒரு உற்சாகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவங்களும் உற்சாகமா இருக்க மாட்டாங்க. ஏங்க, இன்னைக்கு நம்ம இந்த கல்யாணத்துக்கு போறோமே, அங்க போயிட்டு அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோமா? பார்ப்போம். கடைசியில் கல்யாணத்துக்கே போக மாட்டார். கடைசியில் இவர் என்ன செய்ய மாட்டார்? கல்யாணத்துக்கே, ஓஹோ நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? உனக்கு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனாதான் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவ. கல்யாணமே வேண்டாம். என்னன்னா இந்த சந்தோஷம் வேண்டாம், இந்த உற்சாகம் வேண்டான்னு இவங்களை எப்போதுமே இந்த உற்சாகத்தை விட்டு விலக்கி வைக்கிற ஒரு ஸ்பிரிட், ஒரு துக்கத்தின் ஆவி அல்லது சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம தடை செய்கிற ஆவி இவர்களுக்குள்ள இருந்து கொண்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவர்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. இது என்ன தெரியுமா? மன பாதிப்பு. பொண்டாட்டி ரொம்ப சிரிச்சுட்டா போதும், டக்குன்னு உள்ள ரூம்ல போய் கதவை சாத்திடுவார். சில ஆண்கள் பார்த்துருக்கீங்களா? பொண்டாட்டி நல்லா சிரிச்சு பேசிட்டா டக்குன்னு எந்திரிச்சு போய் உள்ள போய் கதவை சாத்திடுவார். என்னங்க கூப்பிட்டு, ஏங்க அவர் போயிட்டாரு, வந்து சொந்தக்காரங்க, ஏன் உள்ள போயிட்டாரு தெரியலதா, வந்துட்டு ஏதாவது டாய்லெட் போயிருப்பார் அப்படின்னு வருவாங்க. அவங்க கதவை தட்டி, என்னங்க அப்படின்னா, கொஞ்சம் கதவு தரங்க, கதவு என்ன அப்படிம்பாரு. ஏங்க வந்துட்டீங்க? எப்போ வந்த பொண்ணுக்கு என்ன? இப்போ அவ்வளோதான். இந்த அம்மாவோட உற்சாகமெல்லாம் என்ன செய்யணும்? எல்லாமே இல்லைங்க, அவங்க எதாவது தப்பா நினைச்சு, அவங்க தப்பா நினைக்கிறதுக்கு நான் வந்து படுக்காம இருக்க முடியுமா?
எனக்கு உடம்பு கஷ்டமா இருக்கு, நான் படுக்கிறேன். அவங்க தப்பா நினைக்கிறதுக்கு என் வீடு என் பெட்டு, நான் படுப்பேன் அப்படின்னு பதில் சொல்லுவார். இந்த ஆளுகிட்ட ஏதாவது பேச முடியுமா? ஒன்றும் பேச முடியாது. இவரும் உற்சாகமா இருக்க மாட்டார், குடும்பத்தையும் உற்சாகமா வைக்க மாட்டார். சில பேர் இருப்பாங்க, டேய் ஷூ வாங்கி கொடுத்துட்டு சொல்லுவார், டேய் நானெல்லாம் செருப்பு போடாம வாழ்ந்தேன், நானும் அந்த தப்பை செஞ்சிருக்கேன், அதனால தான் சொல்றேன். நான் நல்லவே சொல்லிட்டு நான் பிரசங்கம் பண்ணல. நான் எப்போதும் என்ன நானே யோசிச்சு பார்ப்பேன், நான் என்ன தப்பு செய்யறேன் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். ஷூ வாங்கி கொடுத்துட்டு, எங்க அப்பா அம்மா ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கு நான் 12 வயசு வரை காத்திருந்தேன். உனக்கு ஒரு ஷூக்கு 4 ஷூ. ஷூவை கிழிச்ச அவன் நினைப்பான், ஏயா உங்களோட ஷூவா நான் கேட்டேன், நீ வாங்கி கொடுத்துட்டு ஏன் என் சந்தோஷத்தை கெடுக்கிற? வாங்கி கொடுத்துட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க சந்தோஷப்பட விடாம 1000 மிரட்டல, 1000 கண்டிஷன், 1000 சட்டைப்பட. ஷூன்னா அது தேயாம இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். சட்டைனா பட்டன் போகாம இருக்குமா? ஏண்டா அதுக்குள்ள பட்டனு பிச்ச, ஏண்டா அதுக்குள்ள ஷூவை தேய்ச்ச அப்படின்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் சீக்கிரமா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வருதா, சீக்கிரம் கெட்டு போயிடும். உடனே அவனை திட்டுறது. தயவு செய்து நம்முடைய மனநலனை மாற்றிக்கொண்டு பிறரை உற்சாகப்படுத்தி பண்ணணும். படிக்காத பையனா இருந்தா கூட, நீ நல்லா படிக்கிறடா, நீ மட்டும் நினைச்சா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவானா, உற்சாகப்படுத்தி பாருங்க. அந்த எனர்ஜியான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அவன் என்ன செய்யும்? டெவலப் பண்ணும். அப்போ ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை எனக்கு சந்தோஷம், உற்சாகம் வேற, சந்தோஷம் வேற. நீங்க ரெண்டையும் குழப்பிக்கூடாது. உற்சாகம்னா சீரப்பா இருக்கிறது, சந்தோஷம்னா மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்போ உற்சாகம் என்பதுனா எதை செய்வதானாலும் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாய் நாம் காணப்படும். அதான் உற்சாகம். ஏங்க கொஞ்சம் வரீங்களா, அந்த சோபாவை இப்படி திருப்பி போல, ஏன் அது அப்படிதான் இருந்தா என்ன, உனக்கு என்னமா? இல்லைங்க இப்படி போட்டால் கொஞ்சம் அழகா இருக்கும். ஏன் வீடு அழகா இருக்கணும்னு என்ன அவசியம்? எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டு போடுகிற ஒரு நபரா இல்லாம, ஓ போடலாமே, நீ சொன்ன மாதிரி இது போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மனைவியை உற்சாகப்படுத்துங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, கணவனை உற்சாகப்படுத்துங்க. கணவர் தலைவாரிட்டு வந்து அவர் கேட்பார், ஏமா இங்க பாரு, நான் தலைவாரிட்டு வந்திருக்கேன், எவ்வளவு நல்லா இருக்கேன். ஆமா, முன்னாலையும் காணா பின்னாலையும் காணா, நடுவில் இருக்கிறத ஒட்டு போட்டு வந்திருக்கீங்க, இது சீவாட்டி தான். என்னமா உங்களுக்குலாம் ஒரு சீப்பு வேற வேணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவரே முன்னால் இருக்கிற சொட்டையும் பின்னால் இருக்கிற சொட்டையும் அவரு கவலைப்பட்டு அதை கொஞ்சம் கவர் பண்ணி மறைச்சிட்டு வந்து கேட்டா, அவர் இன்னும் கொஞ்சம் பேதியாக்குற மாதிரி என்ன பண்றது, பேசி விடுறது. அப்படிலாம் செய்யக்கூடாது. பார்த்தா இதே மாதிரி செய்வங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் கல்யாணம் பண்ணும்போது பார்த்து அதே சிவபிரகாசம் மாட்டாவே இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் பேர் இல்லை, யாராவது இருந்தால் மன்னிச்சுங்க ஐயா, அப்படி ஒரு பேர் இல்லைன்னா சொல்றேன். சிவபிரகாசம் நான் கல்யாணம் பண்ணும்போது நீங்க இருந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்க. உங்க மனைவி சேலை கட்டிட்டு வந்து நீங்க வாங்கி கொடுத்த சேலை கட்ட, இப்ப நான் நல்லா இருக்கிறேன்னா, போதும் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன அப்படியே இது பண்ணிட்டு வா கட்டுனியா சுத்துனியா போகமா வரமான்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லாம, அம்மா இந்த சேரில நீ ஒரு விதமா டிஃப்ரெண்டா உண்மையா சூப்பரா இருக்கிறமா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துங்க. நிச்சயமா உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக மன தைரியம். கோலத்தனமா இல்லாம, வைதாங்கொல்லியா இல்லாம, ஒரு நெகட்டிவான எதிர்மறையான எண்ணம் உள்ளவர்களா இராமல், நீங்கள் எப்பொழுதும் ஒரு தைரிய நெஞ்சுள்ளவர்களா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 112 7-8 வசனங்களில நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 112 7-8 வசனங்கள் வாசிங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் உங்களுடைய மனதை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும், உங்க மனதை மகிழ்ச்சியா வச்சுக்கணும், உங்கள் மனதை பலமுள்ள மனதா வச்சுக்கொள்ளணும், உங்கள் மனதை உற்சாகமுள்ள மனதா வைத்துக் கொள்ளணும், உங்கள் மனதை தைரியமுள்ள திடனா இருக்கக்கூடிய மனதா இருக்கணும். துர்ச்செய்தி வரும், ஆனால் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையினால அந்த துர்ச்செய்தியை கேட்டாலும் கர்த்தரை நம்பி திடனா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து அம்மாவுடைய பேரனுக்கு கிட்னி வளரல, அப்படி ஒரு கிட்னி வீங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் துர்ச்செய்தியை கேட்கும்போது கலங்கக்கூடாது. அம்மா பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தா அது ஆண்டவர் சுகம் கொடுக்கும் பாஸ்டர், அது ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவர் சொல்ல கேட்கும், நாம் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது, அவர் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள அப்படியே யோசிச்சுப்பேன், என்ன தைரியமாக சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை நம்மை மிகுந்த தைரியமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா இந்த காலை வேளையில இந்த 5 காரியத்தை மறந்துடக்கூடாது. உங்கள் மனசு ஆரோக்கியமாக இருக்கான்னு செக் பண்ணுங்க, உங்கள் மனசு மகிழ்ச்சியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க, உங்கள் மனசு உற்சாகமாக இருக்கான்னு செக் பண்ணுங்க, உங்கள் மனசு பெலனோடு இருக்கிறதா, நல்ல பெலனாக இருக்கிறதா என்பதை செக் பண்ணுங்க, உங்கள் மனசு தைரியமாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனதினுடைய ஆரோக்கியத்தையோ உற்சாகத்தையோ பலத்தையோ தைரியத்தையோ கெடுக்க சாத்தானாலே முடியும். சாத்தானுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் சாத்தான் நம்முடைய மன தைரியத்தை கெடுத்து விடுவார். மனிதன் ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கிறார் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். சூழ்நிலை கைதி என்றால் என்ன? சூழ்நிலைகள் மனிதனுடைய மனதை பாதிக்கும் என்று சூழ்நிலை மனதை குறித்து பேசுகிற வல்லுநர்களுடைய கூற்றாக காணப்படுகிறது. சூழ்நிலைகளினாலே மனது தாக்கப்படும் போது அல்லது சாத்தானாலே மனது தாக்கப்படும் போது நமக்குள் ஏற்படும் மாற்றங்கள் என்ன வரும் அப்படிங்கிறத வேகமா சொல்றேன். முதலாவது மனசோர்வு, மன அழுத்தம் அல்லது மனசோர்வு, ஃபெயிண்ட் ஆர் டிப்ரெஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். மனசோர்வு. இந்த மனசோர்வை கொடுத்து படிக்கிறோம். மனசோர்வு யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, நான் சொல்ற வார்த்தையை ஆண்டவர் உடனே செஞ்சாலுமே அப்படிப்பட்ட ஒரு ஆளா நான் இருந்தா கூட எனக்கு மனசோர்வு. உதாரணம் நீங்க பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் எலியாவை குறித்து நாம் படிக்கிறோம். அவன் ஆகாபுக்கு முன்பாக சொல்கிறான், என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்கிறார். 3 வருஷம் 6 மாசம் 3 வருஷம் பனியும் மழையும் பெய்யல. மறுபடியும் போய் ஆகாபுக்கு தன்னை வெளிப்படுத்தி சொல்றான், இனிமேலும் மழையும் பனியும் பெய்யணும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெருமழை பெருங்காற்று வந்து ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி ஒரு பெருமழையின் இரைச்சல் தேசத்தில் வருகிறது. அப்படியானால் தைரியமாக அக்னி இறங்கி பட்சி கிடவதுன்னா வானது அக்னி வந்து ஒழுகும். ஆண்டவரே என்னை கேட்டருளும் என்றால் அங்கே இடி வந்து இறங்கி அந்த பலிபீடத்தில் இருக்கிறது எல்லாம் பரிசுத்து போடும். இவ்வளவு இவன் கடவுள் மாதிரி இவன் சொல்ற வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவர் இவன் அருகில இருந்தாலும் யேசபேல் என்பவர் சொல்கிறார், நாளை இந்நேரத்தில் உன் தலை உன்னை விட்டு வாங்கப்படும் என்று சொன்ன உடனேயே இவன் ஒரு நாள் பிரயாண தூரம் போய் தன் வேலைக்காரனை அங்கே விட்டுட்டு ஒரு சூரிய செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே நான் சாக வேண்டும் என்று கோரி மனசோர்வினால் ஆளப்பட்டவனாய் மாறினான். எதனால இவனுக்கு மனசோர்வு ஏற்பட்டது என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ நான் செஞ்சு பார்த்துட்டேன், எல்லாம் நன்றி கட்ட நாய் அப்படிங்கிறான். நாய்ங்கிற வார்த்தை போடல, நான் சேர்த்துட்டேன், பேச்சு வழக்கில் சேர்த்துட்டேன். சொல்றேன், நம்ம சொல்றோம் இல்லையா, நன்றி கட்ட நாய்களா, அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கத்தை நம்ம சொல்றோம்ல. நன்றி மறக்கிற மக்களினாலே நீங்கள் மனசோர்வு அடையக்கூடும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனசோர்வு உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களை சோர்வுக்குட்பட பண்ணாமல் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சாத்தான் மறக்க செய்வதனால்தான் மனசோர்வு வருகிறது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் சொல்லுகிறதை செய்கிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டால் நாம் மனசோர்வு அடைந்திருக்க மாட்டோம். சில நேரங்களில் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யும் போது சில விசுவாசிகள் என்னை பிளாக்மெயில் செய்வாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியம்னா கூட நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்ருவாங்க. அப்போ புதிதாக ஒரு ஊழியத்தை கட்டும்போது ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு ஆத்துமா வரலன்னொன்னே மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும், பிரசங்கமே ஓடாது, மனசோர்வு வரும். ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியும், வசனத்தை பிரசங்கம் பண்ணுறோன்னு தெரியும், ஆனால் ஒரு ஆத்துமா வராமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்படி ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் வந்து சோறு சாப்பிடாம தூங்க முடியாமல் அப்படியே நான் இருப்பேன். நான் படுற கஷ்டத்தை பார்த்து என் ஒய்ஃப் கஷ்டப்படுவாங்க,
நாங்கள் பெற்றோர் கஷ்டப்படுறதை பார்த்து என் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. இது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, என் பிள்ளைய பார்த்து நீ ஊழியத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டா, ஐயய்யா நீங்க செஞ்சதே போதுமப்பா, நம்மள ஆள விடுங்க அப்படிங்கிறோம். நீங்க பட்ட கஷ்டமே போதும். இங்கிருந்து அங்க உருட்டி, அங்கிருந்து இங்க உருட்டி, கறி இருக்கும் சாப்பிட மாட்டோம், சோறு இருக்கும் சாப்பிட மாட்டோம், பஞ்சுமத்தியும் ஏசி இருக்கும் தூங்க முடியாது. அப்போ டிப்ரெஷேஷன். அப்போ ஒருவர் நன்றி மறந்து சபையை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது பயங்கர மன அழுத்தம் வரும். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார். எல்லாமே உன்னை விட்டு போகக்கூடியதான் உன்னை சுத்தில இருக்கு. அது மனைவியா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். அவ்வளவே இளமை, ஆரோக்கியம், பலன் எல்லாமே நம்மை விட்டு போறதை தான் நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மை விட்டு போகாத ஒன்று உண்டு என்றால் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. நான் உன்னை விட்டு போகாமல் இருக்கிறேன்ங்கிறத நீ பார்க்கணும்னு என்றைக்கு அவர் எனக்கு டீச் பண்ணாரோ அதன் பிறகு இவைகளை குறித்து சோர்ந்து போவதை நான் விட்டு விட்டேன். கர்த்தர் அதுல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். மனசோர்வுக்கு நீங்கள் ஆட்படுவீர்களானால் மனசோர்வு உங்களுக்கு வியாதியும் கொடுக்கும், சாவையும் விரும்ப வைக்கும். மனசோர்வு தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை ஒன்றை வைத்திருக்கிறார் என்பதையும் உங்களை மறக்கடிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றும். அப்ப நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய தற்போதைய சூழ்நிலை உண்மையான வாழ்க்கை அல்ல, இது மாற்றத்துக்குரியது. என் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார், மாற்றுவார், மாற்றப்படும். மகிழ்ச்சியான நாட்கள் வரும். சிறுமைகளை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக ஒரு நல்ல நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து மனசோர்வை விட்டு வெளியே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 2:7 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்கிறார். 2 கொரிந்தியர் 4:1 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்கிறதை அங்கே 2 கொரிந்தியர் 4:1 16 வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:9 சொல்கிறது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 3:13 வாசிக்கும் போது ஊழியனுடைய உபத்திரவத்திலே உதவி செய்கிறதிலே ஊழியனுடைய உபத்திரவத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 12:5 வாசிக்கும் போது கர்த்தர் உங்களை கணிந்து கொள்ளும் போது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். லூக்கா 18:1 உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வர தாமதமாகும் போது சோர்ந்து போகாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். நேரமாக விளக்க எனக்கு நேரம் எடுக்கவில்லை. ஆகவே நம்மை சோர்வுக்குட்படுத்துகிற இந்த காரணிகளில் எல்லாம் இருந்து நாம் வெளியே வர நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான் உங்களை மனசோர்வுக்கு உட்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே என்னை மனசோர்விலிருந்து எழுப்பும் என்று காத்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் எலியாவை காத்தவர் உங்களையும் என்னையும் காக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இரண்டாவது காரியம் சுய பரிதாபமான ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். சுய பரிதாபமான காரியம். நீங்கள் மனதளவில் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்றால் உங்க மேல நீங்கள் பரிதாபப்படுகிற ஒரு நபராக மாற்றிக்கொள்வீர்கள். எப்படின்னா, தலைவாராம கண்ணாடியில பார்த்துட்டு நான் எப்படி ஆயிட்டேன், கண்ணை போய் உத்து பார்த்துட்டு கண்ணுலாம் கருவழியை விழுந்துருச்சு, உங்க முகத்தையெல்லாம் பார்த்துட்டு கண்ணமெல்லாம் ஒழுங்கி போயிடுச்சு, கை காலெல்லாம் குச்சி ஆயிடுச்சு, எவ்வளோ கவலையில் இருக்கிறேன், எவ்வளோ துக்கத்தில் இருக்கிறேன். யாராவது உங்களை பார்த்து, அதுலேயும் உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்து, என்னம்மா இப்படி ஆயிட்ட, மாப்பிள்ளை உன்னை நல்லா தான் வச்சிருக்கிறாரா, நைட்டு தான் மூக்கு பிடிக்க பிரியாணி தின்னுட்டு அம்மாவை பார்த்தனே. சில பேர் ஒரு சீன் போடுவாங்க பாருங்க, அம்மா நான் கல்யாணம் பண்ணப்போ எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்பவே சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு அம்மா. சுய பரிதாபம் உங்களை ஆவியிலே உங்கள் மனதிலே உங்களை பிச்சைக்காரர்களாக மாற்றி. பிச்சைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். முதல்ல அவர்கள் தங்கள் தோற்றத்தை மாற்றிக்கொள்வார்கள், குளிக்க மாட்டார்கள். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று அவையார் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் அவங்க கவனிக்க மாட்டார்கள். எங்கே பார்த்தாலும் ரோட்லாம் பைப் இருக்குது, அந்த துணியை கசக்கி போட முடியும், சோப்புலினாலும் கூட கும்மி போட முடியும். ஆனால் அவங்க அழுக்காக தான் இருப்பார்கள், தலை வாராமல் இருப்பார்கள், முகம் கழுவாமல் இருப்பார்கள், அசுத்தமானவர்களாக காட்சியளிப்பார்கள். அடுத்தது இன்னொரு சக பிச்சைக்காரனை திட்டுருக்க, என்னடா இங்கே வந்துட்டு இருக்கிற அப்படின்னு, நான் பிச்சை இருக்கிறத நீ வந்துட்டியா அப்படின்னு திட்டுவான். நம்மள பார்த்தோன்னா டபால் மூஞ்சி தான், அப்பா அம்மா தலையை வந்து ஒரு 90 டிகிரியில் சாய்ச்சிக்கிட்டு அப்படிங்க அவனோட பாடி மேனரிசத்தை நீங்கள் இப்போ ரீட் பண்ணுங்க. நான் என்றைக்குமே உட்காந்து
ஒவ்வொரு இடத்துல நிற்கும் போது என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை ஸ்டடி பண்ணுறது தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வேலை. அதனால மனுஷங்களை அப்படியே சீக்கிரமாக கால்குலேஷன் பண்ண முடியும். ஸ்டடி பண்ணுங்க, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் ஸ்டடி பண்ணுங்க. அப்போதான் உங்களை ஸ்டடியாக வச்சுக்க முடியும். நான் ஸ்டடின்னு சொல்றது கற்றுக்கொள்ளுதல், ஸ்டடி அப்படின்னு சொல்றது உங்களை நிலையாக நிறுத்தி கொள்ளுதல். சரியா? அவங்கள ஸ்டடி பண்ணுனா உங்களை ஸ்டடியாக வச்சுக்கலாம். ஏன்னா உங்களை யாராவது அப்படி ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்களே என்ன சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்ட் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படி நீங்கள் பேசியிருப்பீங்க. அவர் கோபக்காரர் தான், ஆனாலும் அவர் மாதிரி ஒரு ஆள். அப்படி நீங்கள் என்னை பற்றி அப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தெரியாது எவ்வளவோ இருக்கும். என் மனைவிக்கு ஒரு பாதி தெரியும். ஆனால் என்னை பற்றி முழுசா என்னுடைய அண்ட ஆகாசம் எல்லாமே தெரிஞ்சது யாருன்னா அவர் ஒருத்தர் மட்டும். அவர் காட்டி கொடுத்தாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம பாடு மோசமாக பாடிக்கு நிற்கவே தகுதி இல்லாதவனா மாறிடும். ரைட், கம் டு த பாயிண்ட். அப்போ ஒரு விஷயத்தை பிச்சைக்காரில் பாருங்க, தோட்டத்தையெல்லாம் மாற்றி முகபாவனையெல்லாம் மாற்றி பரிதாபத்தை போட்டுக்கொள்வார்கள். சிலர் தங்கள் வேதனைப்படுத்திக் கொள்வார்கள், சிலர் கீறி கொள்வார்கள், கையை உடைத்துக் கொள்வார்கள், கட்டுப்போடு. இப்பெல்லாம் உடைக்கிறது இல்லை, இப்போ கட்டுப்போட்டுட்டு அம்மா கையோடு சேர்த்தா, ஏன்னா கை கால் நல்லா இருக்கல உழைச்சி சாப்பிடுன்னு சொல்லுவோம்ல. அதனால சுய பரிதாபம். இது எதற்காக? பிறருடைய பரிதாபத்தினாலே தான் வாழ்வதற்காக. கணவனாக நீங்கள் மனைவியினுடைய பரிதாபத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணாதீங்க. சில நேரத்தில் மனைவியை எதிர்க்க முடியாத கணவர் என்ன பண்ணுவார்னா பெட்ஷீட் போத்தி படுத்துக்குவார், உடம்பு முடியாதவராக படுத்துக்கொள்வார். ஏன் நீங்க பெட்ஷீட் போத்தி படுத்தணும்? கணவனை எதிர்க்க முடியாத மனைவி ஆவுன்னா டக்குன்னு சொல்றது, ரொம்ப தலைவலி தாங்க முடியலைங்க, இல்லைன்னா வயிறு வலி, ரொம்ப வயிறு வலிங்க. இப்படி வயிறு வலினா எப்படி? தலைவலினா வீடு உள்ள நுழையும் போதே அமிர்தாஞ்சன் வாசனை அந்த சிங்கப்பூர் தைல வாசம் அடிக்கும். அப்படி எல்லாம் கொஞ்சம் பெட்லாம் தலைகாணிலாம் தேய்ச்சி விட்டுருவோம். சிலரெல்லாம் இருக்காங்க, ரொம்ப போட்ட எரிதுன்னு பெட்ல தலைகாணிலாம் தெளிச்சு விட்டு உள்ள நுழையும் போதே பயங்கர வாசனையா இருக்கும். சில பேர் நடக்கும் போதே வயிறு வலிங்கிறத எப்படி காமிப்பாங்க? அவை பாட்டி தடி ஒன்றுக்கு பதிலாக இவங்க இடுப்புல கை ஒழி நடப்பாங்க. ஏன்னா வயிறு வலிங்கிறது நம்ம கேட்கணுமா? நான் வேணும்னே கேட்க மாட்டேன் யாரையும். என் முன்னால் அப்படி ஏதாவது பண்ணா நான் கண்டுக்கவே மாட்டேன். சில பேர் வந்து தொண்டை வலினா அந்த தொண்டை வலிக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். நான் பண்ணி காமிக்க எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து மோனோ ஆக்டிங் பண்ண வரல. நல்லா கவனிங்க. அப்ப எதுக்காக பிறருடைய பரிதாபத்தை சம்பாதிக்க நினைக்கிறீர்கள்? பிறருடைய அன்பை சம்பாதிக்க நாம் நினைக்க வேண்டுமே தவிர பரிதாபத்தை சம்பாதிக்க நினைக்க வேண்டாம். பரிதாபத்தை யார் சம்பாதிப்பார்கள் என்றால் பிச்சைக்காரர்கள் சம்பாதிப்பார்கள், பலவீனர்கள் சம்பாதிப்பார்கள். தங்களால ஒன்றும் முடியாது என்பவர்களுக்குத்தான் பரிதாபம் தேவையே தவிர என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுள்ள எனக்கு பரிதாபம் தேவையில்லை. ஆனால் எல்லா பாஸ்டரும் பெட்டில் கொண்டு படுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு விடுவாங்க. எங்கள் சினாடு குரூப்பில் போட்டு விட்டுட்டு இந்த பாஸ்டர் படுத்திருக்கிறார், உடம்பு முடியவில்லை, ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ செலவு, அதுக்கு இவ்வளோ. நான் எத்தனை தடவை படுத்தாலும் எனக்கு உடம்புல தலையிலிருந்து இந்த இறைமையை சொன்ன உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்கு. ஆனால் நான் யாருக்கிட்ட உடம்பு முடியலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எதுக்கு சொல்லணும்? எதுக்கு அவங்களுடைய பரிதாபம்? ஐயோ வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் பார்த்து பாஸ்டர், வயசாச்சுல கவனமாக இருங்க, இனிமேல் ஓடாதீங்க, இனிமேல் வராதிங்க. நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்யலைன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் போட்டு நம்மளை என்ன செய்வாங்க? தடுத்து நிறுத்துவாங்க. அதனால நான் பலவீனத்தையோ வியாதியோ கஷ்டத்தையோ மேக்சிமம் நான் ஒரு வெளிப்படுத்திக் கொள்வது கிடையாது. நமக்கு அது தேவையில்லை. பரிதாபம் என்னை முடக்கிவிடும், பரிதாபம் என்னை பிச்சைக்காரனாக மாட்டேன். ரூத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 5-8 வசனம் வரைக்கும் வாசிச்சா, நகோமி எல்லாவற்றையும் புருஷனையும் பிள்ளைகளையும் விழுந்து தனித்தவளானாள் என்று பார்க்கிறோம். 10-13 வசனத்தில் வாசித்தால் அவள் தன்னுடைய அவநம்பிக்கையையும் தன்னுடைய சுய பிரதாபத்தையும் சொல்கிறார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்தவளாக வந்து நிற்கிறேன். நகோமி என்றால் இன்பமானவள் என்ற அர்த்தம். எனக்கு இன்பமெல்லாம் இல்லப்பா, என்னை மாறாள் என்று கூடுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை அனுப்பினார். இவள் என்ன விரும்புகிறார்? எல்லாருடைய சிம்பத்தீஸ் எனக்கு வேண்டும், எல்லாருடைய பரிதாபம் எனக்கு வேண்டும் என்று அவள் நினைத்தால் தன்னை குறித்து அவள் எடுத்த முடிவை குறித்து பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. இவள் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் இழந்தேன். வசனம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் இழந்து அவள் தனித்தவளானால், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார்.
என்று ஆண்டவரை குறித்து ஒரு குற்றச்சாட்டையே வைக்கிறார். ஆண்டவர் மேல ஒரு குறை சொல்லுகிறவராக, குற்றச்சாட்டை வைக்கிறவர்களாக அங்கே காணப்படுகிறார். ஆனால் இவளும் விதவை தனித்தவளானவள். ஆனா இன்னொரு விதவை பார்க்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்துல பார்க்கிறோம். அங்கே இயேசு காணிக்கப்பட்டி அருகில உட்கார்ந்திருந்தார். காணிக்க போடுகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு ஏழை விதவி வந்தாள். அந்த வசனத்தை கவனிங்க. ஏழை விதவி வந்தால் அவள் ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை எடுத்து அவள் காணிக்கப்பட்டியலை போட்டால், இயேசு அதை கண்டு, மெய்யாகவே இவள் அதை எல்லாரை காட்டிலும் அதிகமாய் போட்டாள் என்று உங்களை சொல்லுகிறேன். ஏனென்றால் இவள் தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டான். இப்ப நகோமிக்கு ஜீவனம் பண்ண எதுவும் இல்லை. இப்ப இந்த ஏழை விதவிக்கும் ஜீவனம் பண்ண எதுவும் இல்லை. ஆனா நகோமி ஆண்டவருடைய இருதயத்தை ஈர்க்கவில்லை. ஆண்டவரை குறை சொல்கிறவராக இருந்தால், இவளோ தன்னிடத்துல மீதம் இருந்ததையும் ஆண்டவருக்கு போட்டுவிட்டு ஆண்டவரை கனப்படுத்துகிறவளா இருந்தால், ஆண்டவருடைய கவனத்தை ஈர்க்கிறவளா இருந்தால். இந்த விதவை நினைத்திருந்தால் பரதாபத்தை சம்பாதிக்கும்படியாக அவள் செயல்பட்டு இருந்திருக்கலாம். நகோமியை போல பிறருடைய பரதாபத்தை சம்பாதிக்க அவள் முயன்றிருக்கலாம். ஆனால் இவள் பரதாபத்தை அல்ல, தேவனை ஆராதிக்கிறவளாக தன்னிடத்துல இருப்பதையும் போட்டுவிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவதாய் மாறினார். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். என்னிடத்துல இவ்வளவுதான் இருக்கிறது, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சுய பிரதாபமா இருக்காதீங்க. எதையும் தேவனுக்காக விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் விதைக்கு அவர் பின்மாரின் மலையை தந்து உங்களுக்கு விளைச்சலை காண கர்த்தர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கூட சொல்கிறார், சுய பிரதாபத்தை எதிர்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். லூக்கா 23, 27, 28 வசனம். அங்கே சொல்கிறார், அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவருடைய பிரதாபமான காட்சியை கண்டு எல்லா ஸ்திரீகளும் அழுதார்கள். அப்ப அவர் அவங்களை பார்த்து திரும்பி பார்த்து சொல்றார், எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். இப்ப உங்களை பார்த்து யாராவது அழுதா உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், பயங்கர சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க கை உடைஞ்சு நீங்க படுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, வந்து பார்க்கலாம், அத்தா உனக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு. இப்ப நானும் என் மனைவி வந்து, ஐயோ சிஸ்டர் உங்களுக்கு கை உடைஞ்சு, நாங்களே பாஸ்டே கண்ணுல தண்ணியை வச்சுட்டார் அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க? அப்படியே பூரிச்சு போயிருவீங்க. அப்படி அழுதாதான் எல்லாரும் அன்பா இருக்கிறதா நீங்க நினைச்சுக்குவீங்க. ஆனா உண்மை என்னவென்றால், இயேசு தன்னை பார்த்து பரிதாபப்படுவதை அவர் விரும்பவில்லை. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களை பார்த்து யாராவது பரிதாபப்பட்ட உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். தயவு செய்து இந்த பிச்சைக்கார குணத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அழைக்கிறேன். உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறவர்களை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். உங்களை நேசிக்கிறவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிதாபப்படுகிறவர்கள் உண்மையில உங்களை முடக்கிறவர்கள். இப்போ உதாரணமா, இப்போ என் மகளை நான் வந்து என்ன உன் ஷூவை நீயே எடுத்து பாலிஷ் பண்ண முடியாதா உனக்கு அப்படின்னா, உடனே என் மனைவி சுய பிரதாபத்தின் ஆவிய ஓடியவர்களா இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. உடனே அவங்க ஓடி வந்து, பாவம் புள்ள விடுங்க, அது இன்னொரு வீட்டுக்கு போய் கஷ்டப்பட போற புள்ள, அதனால நாம ஷூவை எடுத்து பாலிஷ் பண்ணி கொடுத்தா என்னவா அப்படின்னு ஓடி வந்து இது பண்ணனா, இப்ப நீங்க அதை பாக்குறீங்க. என்னையும் நல்லவன் சொல்வீங்களா, என் மனைவியும் நல்லவன் சொல்வீங்களா? நீங்க எல்லாம் எந்த கட்சின்னு எனக்கு தெரியும். எல்லாம் பாஸ்டர்மா கட்சியில போய் சேர்ந்துட்டு பாஸ்டர்மாக்கு ஜெய போட்டு, என்ன ஒரு தாய், என்ன ஒரு வள்ளல் தாய், என்ன ஒரு அருள் தாய், பாசத்தாயின்னு பேசுவீங்க. ஆனா உண்மையா என் மகளை உருவாக்குறது நானா என் மனைவியா அப்படின்னு பார்த்தா, என் மகளை உருவாக்குறது யாரு? நான் தான். ஆனா நான் செய்யறது அன்பு தாழ்ச்சியா இருக்கிறது போல தெரியலாம், கொடுமை செய்கிறது போல இருக்கலாம். ஆனால் என் பிள்ளைக்கு வாழ கற்றுக் கொடுக்கிறேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு உதவி செய்கிறாள் என் மனைவி. ஆனால் எல்லா நாளும் என் மனைவினாலே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் போய் உதவி செய்து கொண்டிருக்க முடியாது. உதவுவது தவறல்ல, அது ஒரு சுய பிரதாபத்தின் ஆவி. என் மகளுடைய சுயமாய் வாழும் வாழ்க்கையை அது கெடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. சில பிள்ளைகளெல்லாம் தானா செய்ய விடுன்னா, ஐயோ பாவம் அப்படிப்பாங்க சில அம்மாமார். மண்டையில் நங்குன்னு ஒன்று கொட்டலாம் போல் இருக்கு எனக்கு. இவங்க தான் அந்த பிள்ளையை கெடுக்கிறவர்கள். சுய பிரதாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் பிள்ளைய பாவம் பாவம்னா, பாவம் இன்னொரு அர்த்தம் இருக்கு, சின், எஸ்ஐஎன் சின். நீங்க பாவம் பாவம் பார்த்தீங்கன்னா, பாவம் பரிதாபம் பார்த்தீங்கன்னா, உங்க பிள்ளை விளங்காம போறதுக்கு காரணம் என்னன்னா பாவம் பரிதாபம் தான். அதை விட்டு வெளியே வாருங்கள். ₹1 செலவு பண்றதுக்கு 10 தடவை யோசிக்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க நீங்கள் தவறுவீர்களானால், உங்களுடைய வயதான காலத்துல மிகவும் நீங்கள் தவறு செய்ததை நீங்கள் உணர்ந்து போவீர்கள். உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ₹1 கொடுத்துட்டு சொல்லணும்,
இதை செலவழிக்கிறதுக்கு 10 தரம் யோசி. இந்த செலவு எனக்கு அவசியமா? இந்த பொருள் எனக்கு அவசியமா? இது இப்ப நான் செலவழிக்கலாமா? இது செலவழிச்சா எனக்கு பயனுள்ளதா இருக்குமா? இது செலவழிக்கிறதுனால திரும்ப எனக்கு இந்த 1 ரூபாய் கிடைக்குமா? இந்த செலவுனால ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு 10 தடவை யோசின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் கொடுங்க. நான் 1 ரூபாய் கொடுக்க வேணாம்னு சொல்லல, கொடுங்க. ஆனால் அவனை சிந்திக்க வைங்க. 1 ரூபாய் வாங்கி செலவழிக்கிறதை விட 1 ரூபாவை சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம்னு நீங்க கற்றுக் கொடுத்தால் நீங்க தான் சரியான தாயா இருப்பீர்கள், சரியான தகப்பனா இருப்பீர்கள். ஒரு அல்லையா சொல்லலாமா? சுய பரிதாபம் உங்களை கெடுத்து விடும். அடுத்தது விரக்தி உங்களை கெடுத்து விடும். விரக்தி என்ன செய்து விடும் என்றால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்து வருவது என்னவென்றால் விரக்தி. இந்த விரக்தி என்ன செய்யணும்? எதிலும் ஆர்வம் இல்லாதவர்களாகவும் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாதவர்களாகவும் அவர்களை மாற்றிவிடும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். அன்னாளுக்கு நேசிக்கிற ஒரு புருஷன் இருந்தான், 5 பங்கு அதிகமாக கொடுத்தான். ஆனால் இல்லாத ஒன்றையே நினைக்க வைத்து அவள் விரக்தி அடைந்தால் இருக்கின்றதை அனுபவிக்க அவர் தவறி போனார். இந்த விரக்தி உள்ளவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள். எதனால விரக்தி வருகிறது? எனக்கு இல்லை. அவள் சக்களத்தை என்ன சொல்லுகிறாள்? உனக்கு இல்லை என்று சுட்டி காட்டுகிறாள். இல்லை என்பதை குத்தி காட்டுகிறாள். இல்லை என்பதை ஊனமாக அவள் தெரியப்படுத்துகிறாள். இதை கேட்டு அவளுடைய வார்த்தையை கேட்டு தன் கணவன் தன்னை நேசித்து சொல்லுகிற வார்த்தையை விட தன் சக்களத்தை தன்னை குற்றப்படுத்தி தன்னை கேவலப்படுத்தி தன் குறையை சுட்டி காட்டி சொல்வதுதான் அவளுக்கு பெரிதாக இருந்தது. அதனுடைய விளைவு கர்த்தர் கொடுத்த அன்பான கணவனுடைய அன்பிலே மகிழ்ந்து வாழ தெரியாதவளாக தன் வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருந்தார். நிறைய நேரத்தில் உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, டிவி இல்ல, ஏசி இல்ல, பொருள் இல்ல, அது இல்ல, அது போல இல்ல, இதை போல இல்ல, அவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்லைங்கிற ஒரு விரக்தி உங்களை ஆட்பிடிக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் கொடுத்த நன்மைகளை உணராதவர்களாக இருக்கிறீர்கள். அவைகளை அனுபவிக்க முடியாதபடி உங்கள் வாழ்நாளை வீணாளாக கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரக்தியை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். கணவனுடைய அன்பு கெடுத்தும் சக்கரத்தினுடைய நிந்திக்கே முக்கியத்துவம் கொடுத்த அன்னாளை போல நீங்கள் மாறிவிடக் கூடாது. அவளுக்கு முன்பாக சாப்பாடு இருந்தும் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்பாக நன்மைகள் கொண்டு வந்தோம், அன்பு கெடுத்தோம், அந்த அன்பை ருசிக்காதபடிக்கு வெறுப்பையும் கசப்பையும் உமிழ்கிற அவளுடைய அந்த வெறுப்பையே முக்கியத்துவப்படுத்தினவளாக அவள் காணப்பட்டாள். உங்களை வெறுக்கிறவர்களை தூக்கி போட்டு விடுங்கள். உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மையமாக வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறாங்கிறது பட்டியல் போட்டு கொண்டிருக்க வேண்டாம். உங்களை யாராவது ஒருத்தர் நேசிப்பாங்கல்ல, அவங்களுக்கு முன்னால நினைங்க. யாருமே நேசிக்கவில்லை, ஆண்டவர் நேசிக்கிறார் அல்லவா, அவரை உங்கள் வாழ்க்கையில மையமாக வையுங்கள். வெறுக்கிறவர்களையே ஏன் உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை மற்ற தட்டங்களை கொடுத்து அவருடைய வார்த்தைகளை ஏன் நினைவு கொண்டு கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். உங்களை உற்சாகப்படுத்துகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களை விட்டு என்றும் விலகாதவர் இருக்கிறாரே. அல்லது உங்க மனைவி இருப்பாங்க, அல்லது உங்க கணவர் இருப்பாங்க, அல்லது உங்களுடைய 4 பிள்ளைகள் 1 பிள்ளை இருக்கும், இல்லை அந்த 2 பிள்ளையுமே உங்களை நேசிக்கும், அந்த 3 பிள்ளையுமே உங்களை நேசிக்கும். இவ்வளவு கர்த்தர் கொடுத்துக்கிறாரே, ஏன் இல்லாதவரை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் விரக்தி அடைகிறீர்கள்? அல்லேலூயா. யாருமே இல்லைன்னா இந்த பாஸ்டர் உங்களை நேசிக்கிறாங்களே, அதை நினைச்சு நம்பிக்கையா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே அப்பப்ப உங்க ஞாபகத்துல நாங்க இருக்கிறோங்கிறது வச்சிடணும். உண்மையா சொல்லு, மனதார உங்களை நேசிக்கிறோம். நானும் என் மனைவியும் மனதார. என் மனைவி இந்த வாரம் சொன்னாங்க, எப்படா நம்ம விசுவாசியெல்லாம் பார்ப்போம்னு ஆசையா இருக்கு மாமா. நான் சொன்னேன், மாமாவை மறந்துட்டு போய் இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டியா மாமனார் வீட்லயே அப்படின்னு கேட்டேன். இல்ல எனக்கு பயங்கர ஆசையா இருக்கு, எப்படா நான் என்ன சுத்தினாலும் நம்ம சபையில போய் நம்ம மக்களை பார்த்தாதான் சந்தோஷம். என்னுடைய ஆத்துமா எப்படியோ அதே போல என் மனைவி. உங்களை நாங்கள் அவ்வளவு நேசிக்கிறோம். யாரும் உங்களை நேசிக்கல நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க இருக்கிறோம். மறந்து விடாதீங்க, விரக்தி அடைந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. என்னை நேசிக்கிற ஒரு மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மேய்ப்பனுடைய மனைவியை கொடுத்திருக்கிறார். நினைச்சு ஒரு தாயும் தாப்பனுமா நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம், யாரையும் பொறுமை தள்ள மாட்டோம், யாரையும் மட்டம் தட்ட மாட்டோம். எங்களுக்கு எல்லாருமே முக்கியம். நீங்க நினைப்பீங்க, அவங்க முக்கியமான விசுவாசி, இவங்க முக்கியமான விசுவாசி, அப்படிதானே உங்களுக்கு தெரியும். தலைமுடியில எந்த முடி முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா உங்களால? முன்னால முடியா, பின்னால முடியா, இந்த கிருதா முடியா, இல்ல உச்சி முடியா, இல்ல புருவ முடியா, கண்ணு முடியா, எதுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்படித்தான் சபையில யாரு முக்கியம்னா என்னால சொல்ல முடியாது, எனக்கு எல்லாரும் அவசியம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய மேன்மையை கெடுக்க கூடிய ஒரு விரக்தியை நாம் தள்ளிவிட்டு விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்வோம். நான்காவது பார்த்தீங்கன்னா, மன பாதிப்புள்ளவர்கள் குற்றம் சாட்டும் ஆவிய உடையவர்களாக மாறிவிடுவார்கள். மன பாதிப்புனால என்ன, உறவுகள் உடையும். இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் வாசிக்கும் போது, ஆதாம், ஏவாள், ஆண்டவர், இந்த அழகான உறவை ஆண்டவர் ஆதாமை படைக்கிறார். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு உறவை கட்டப்படுகிறது. ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஏவாளை படைக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையில ஒரு உறவு வருகிறது. ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும், ஆண்டவருக்கும் ஏவாளுக்கும் இடையிலே ஒரு அழகான உறவாக இந்த உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கிறது. இப்ப இந்த உறவு அதுக்கு அடுத்த கட்டமாக, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லும் போது, ஆதாம் ஒரு மகனையோ மகளையோ பெற்றெடுத்திருக்க வேண்டும். அப்பொழுது இந்த உறவு ஆதாமுடைய பிள்ளைகளோடு கூட வளர வேண்டிய ஒரு உறவு. இதுக்குள்ளாக சாத்தான் உள்ளே வந்ததுனால அடுத்தது சந்ததி ஆதாமை உருவாக்கினார். ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். இப்ப ஏவாளுக்கு இருந்த ஒரு சந்ததி உருவாக வேண்டிய நேரத்துல சரியா சாத்தான் ஏவாளுக்குள்ள போய் நின்று விட்டார். இதனுடைய விளைவு என்னன்னா, உறவுகள் கெடுக்கப்பட்டது. அங்கே இந்த குற்றம் சாட்டு ஆவி எங்கே இருந்து வந்தது என்றால், அந்த சர்பத்துக்குள்ள இருந்தது. ஆண்டவரை குற்றம் சாட்டும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிக்கப்படும்படியாக அங்கே அவன் தூண்டி விடுகிறான். விளைவு, அந்த சந்தேகத்தினாலே உறவுகள் உடைவதற்கு காரணமாயிருந்து வாழ்விடத்தை இழந்தவர்களாக, வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டவர்களாக, சபிக்கப்பட்டவர்களாக, பயம் கொண்டவர்களாக, பசித்தவர்களாக, களைத்தவர்களாக, கடினமாக உழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளானவர்களாக, சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை பெற்றெடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்த போது அவன் தேவனை தூஷிக்கவில்லை. ஆனால் யோபின் மனைவி யோபை தூஷித்து அவள் சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடும், தற்கொலை செய்து கொள் என்று சொல்லி தூண்டி விடுகிறாள். மத்திய 7ஆம் அதிகாரம் 1:5 சொல்கிறது, யாரையும் குற்றவாளியை தீர்க்க வேண்டாம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. மத்திய 7ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 3-11 வரைக்கும் போது அங்கே பாவியாக ஒரு ஸ்திரீயை படிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்படியானால் மன ஆரோக்கியத்தை இழந்தவர்கள் அன்பு தாழ்ச்சியினாலே குற்றப்படுத்தும் ஆவியுள்ளவர்களாக மாறி போவார்கள். ஏவாள் எங்கிருந்து வந்தால், ஆதாமின் விலா எலும்பிலிருந்து. தன் சொந்த சரீரத்தையே குற்றம் சாட்டும் அளவிற்கு ஆதாம் குற்றச்சாட்டும் ஆவிக்கு உள்ளாக தள்ளப்பட்டவனானான். இது எங்கிருந்து வந்தது என்றால், சாத்தானிடமிருந்து வந்தது. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குற்றம் சாட்டும் ஆவி எங்கே இருக்கிறதோ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு மனதிலே ஆரோக்கியம் இல்லை. குழந்தையை பெற்றெடுக்கிறோம், கையில் தூக்கும் போது கக்கா போயிடும், உச்சா போயிடும். அறிவு இருக்கா? கொஞ்சமாவது மேனர்ஸ் இருக்கா? டீசன்சி இருக்கா? யாராவது கை குழந்தையை பார்த்து சொல்லுவோமா? எந்த தாயாவது சொல்லுவாளா? அது என் மனைவி பாருங்க, சாப்பிடலான்னு போகும்போதுன்னா என் 3 பிள்ளைகளும் இழைத்து போனவர்கள் அல்ல. சாப்பாட்டில் கையை வச்சு 2 வாய் சாப்பிடும் போதே எங்க அம்மா சொல்லுவாங்க, அது கத்திட்டே தான் கிடக்கும், நீ சோறு தின்னு புள்ளத்தாச்சி அப்படிங்க. என் மனைவி அப்படியே கையை கழுவிட்டு ஓடி வந்து அப்படியே எடுத்து உச்சா போயிருக்கோம் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு உடனே அவங்க ஃபீட் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. பசி மயக்கத்தில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கண்ணெல்லாம் கட்டும். நான் சொல்லுவேன், ஏமா நீ இப்போ சாப்பிட்டு பால் கொடுக்கலாமில்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை, குழந்தைக்கு பசிக்குள்ள அப்படின்னு அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. அப்போ ஒன்றை நான் கண்டு கொண்டேன், தாய்மையான ஒரு அன்பு இருந்தால் குறைகளையும் டிஸ்டர்பன்ஸையும், குறைகளை விட்டுருங்க, குற்றங்களை விட்டுருங்க, தொல்லை செய்கிறவங்களை தான் நம்ம குற்றம் சொல்கிறோம். எந்த தொந்தரவையும் சகித்து கொள்ளும் மனப்பக்குவம் வர வேண்டுமானால் தாய்மை வேண்டுங்க. நீங்க எவ்வளவு லேட்டா வந்தாலும் உங்களை ரொம்ப திட்டாம இருக்கிறோம் பாருங்க, ரொம்ப தாய்மை ஆகிப்போச்சு. ஐயோ எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க, எவ்வளோ பிரச்சனை, தண்ணி வந்துச்சோ, மோட்டர் ஓடிச்சோ, கரண்ட்டுக்கு அடிச்சிச்சோ, நைட் எத்தனை மணிக்கு முழிச்சாங்களோ யோசிப்பேன். ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு தோணும், ஆனா அந்த தாய்மை வந்து தடுத்துரும். ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்களோ அப்படின்னு
அப்படி சொல்லணும்னு வந்துட்டு நிப்பாட்டிடும். தாய்மை எவ்வளவு குறைகளை கண்டாலும், எவ்வளவு தீமைகளை கொடுத்தாலும், எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தாலும் அதை மன்னிக்கிறது, மறைக்கிறது, மறுக்கிறது, மறக்காமல் நேசிக்கிறது. அப்ப நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள், உங்கள் கணவன் மனைவியை நேசிக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீர்கள், உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் பிறரையும் நேசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்கள் மேலே எரிச்சல் படுகிறீர்கள் என்றால் நீங்கள் அடுத்தவர்கள் மேலே குறையல்ல, உங்களிடத்துல குறை இருக்கிறது என்பதை கண்டுகொள். என் மனைவி கிட்ட சொல்லுவேன், ஏமா உனக்கு கோவமே வராதா, உனக்கு எரிச்சல் வராதான்னா அவங்க சிம்பிளா அப்படி சொல்லிட்டே நின்றுலாம் சொல்ல மாட்டான். கோவப்பட்டு நம்ம எனத்தை சாதிக்க போறோம் அப்படின்னு போயிடுவாங்க. எரிச்சலெல்லாம் வராதா உனக்கு? எரிச்சல் பண்ணா நமக்கு தான் கஷ்டம், அதுக்கு எதுக்கு எரிச்சல் பண்ணணும் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அவங்களை யாராவது உதாசீனப்படுத்தினாலோ, சில நேரத்துல குடும்பத்தில் இருக்கிற சில நபர்கள் எரிச்சலை மூட்டுவாங்க. நமக்கா எருமையிலையா வெடிக்கும், நம்ம நாளையில தாங்க முடியாது. இப்ப நான் 2 வசனம் அடுக்கடுக்கா வந்துடும், வந்து வசனத்தை சொல்லி இன்னைக்கு ஒரு பிடிக்கணும்னு தோணும். என் மனைவி கிட்ட சொல்லுவேன், எங்க பாரு இப்படிலாம் நடக்கிறாங்க, நீயே அப்படி இருக்கிற, முன்னையா இருக்கிற, மொக்கையா இருக்கிற அப்படின்னு நான் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, எங்க பாருங்க மாமா, இதெல்லாம் அவங்க அவ்வளவுதான், புரியுதா, அவங்க லெவலுக்கு நான் இறங்கி அவங்களாட்டெல்லாம் நடக்க முடியாது அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க. எனக்கு வியப்பா இருக்கும், என் மனைவியை பார்த்து எனக்கு வியப்பா இருக்கும். எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு குணம் இருந்தால் யாரையும் குறை சொல்லாம அவங்கள சீண்டி பார்க்குறவங்களையோ, இப்போ வேணுன்னே டீயை குடிச்சிட்டு டீ டம்ளர் வச்சுட்டு போவாங்க. இவங்களும் ஒரு ஆள் தான், குடும்பத்தில் அவங்களும் ஒரு ஆள் தான். அவங்க எதையும் செய்யாமல் வேணுன்னே சீன்றதுக்காக பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா எல்லாரும் இவங்களே நல்லவங்கன்னு சொல்கிறனால சீண்டுவாங்க. ஆனால் என் மனைவி அதை எடுத்து அழகாக கழுவி வச்சுட்டு வருவாங்க. நான் கேட்பேன், நீ ஏன் கழுவுற, ஏன் அவங்க கழுவட்டுமே அப்படிமே. இவங்க சொல்லுவாங்க, ஏன் நாம் கழுவி வச்சா எனக்கு குறைஞ்சா போயிடும், வாங்கம்மா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போவாங்க. என்னைக்குமே முதிர்ச்சி உள்ள, பலம் உள்ள ஒரு மனநிலையா இருங்க. நீங்க குற்றம் சாட்டும் ஆவி உள்ளவர்களாய் மாறி போகாதீங்க. உறவுகளை கட்டுகிற விதைகளாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு விதையை போட்டா 100, 60, 1000 முளைக்குது இல்ல, அது போல நம்ம காணப்பட வேண்டும். அல்லையா சொல்லலாமா? 5வது குற்ற மனசாட்சி. மன பாதிப்பு நமக்கு குற்ற மனசாட்சியை கொடுக்கும். இந்த யூதாசை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 27, 1, 2, 3, 4 வசனத்துல படிச்சீங்கன்னா, அவன் குற்ற மனசாட்சியினால அவன் தற்கொலை செய்து கொண்டான். பேதுருவை கொடுத்து பார்க்கிறோம். மத்தேயு 26ல 33, 34, 35 வசனத்துல ஒரு அதிகாரம் முன்னால அவர் பாத்தீங்கன்னா மனம் கசந்து அழுதார், மனம் திரும்பினார். அல்லேலூயா. மனம் கசந்து அழுதார், மனம் திரும்பினார். ஆனால் இவனும் மனசாட்சியில பாதிக்கப்பட்டான், பேதுருவும் மனசாட்சியில பாதிக்கப்பட்டான். மனசாட்சியில பாதிக்கப்பட்ட யூதாசு இயேசு என்னை ரட்சிப்பார் என்கிற நம்பிக்கை அற்றவனா இருந்ததுனால தன்னை தற்கொலைக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். ஆனால் பேதுரு இயேசுவின் அன்பை அறிந்தவனா இருந்தபடினாலே, இயேசுவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இருந்ததுனால அவனுக்கு கர்த்தர் பிரதான அப்போஸ்தலனா அவனை ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனசாட்சியில உங்களை குற்றப்படுத்துகிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை. நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு செத்த கிரியைகள் அற நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறபடினாலே நீங்கள் எப்பொழுதும் பாருங்க, நீங்க ஒருவேளை தெரியாமல் பாவத்தில் விழுந்திருக்கலாம், ஒருவேளை மனசாட்சிக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறை, குற்றம், கோபம், ஆத்திரத்தில் நீங்கள் செய்திருக்கலாம். அன்னைக்கு உங்க மனசாட்சி சொல்ல, நீ எல்லாம் பைபிள் படிக்க யோக்கியதுமே இல்லை, நீ பைபிளை தொடாதே என்று சொல்லும். ஜெபம் பண்ண யோக்கியதும் இல்லை, நீ ஜெபம் பண்ணாதேன்னு சொல்லும். நீ சர்ச்சுக்கு போக யோக்கியது இல்லை, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாதேன்னு சொல்லும். நிறைய பேர் செய்கிற வேலை, ராபோஜனை எடுக்கும்போது நீ எடுக்காதே, பாஸ்டர் சொல்றாருல, பலவீனம் வரும், வியாதி வரும், மரணம் வரும் அப்படின்னு சொல்லி செத்து போயிருவேன். அப்போ விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். என்ன துணிகரமாக இயேசுவின் சரீரத்தை அவமரியாதை செஞ்ச, நான் செய்யறேன் இது, இந்த மாவு இந்த திராட்சை செஞ்சு சாப்பிட்டா எனக்கு என்ன நடந்துரும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த தண்டனை. அப்ப யாருக்கு தண்டனை இல்லை? ஐயோ ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை ரட்சியும் ஆண்டவரே, உம் ரத்தம் என்னை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 8, 9, 10 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீக்கி போடும், என்னை சுத்திகரியும், எனக்கு மறுவாழ்வை கொடுங்க, எனக்கு ஒரு திரும்புதலை கொடுங்க, எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுங்கன்னு கேட்டு அந்த இடத்துல பாவங்களை அறிக்கை செய்தால் அது எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதாமுடைய மனசாட்சி கடந்து கொண்டதுனால தேவ சத்தத்துக்கு தன்னை ஒளித்து கொண்டார். என்னை ரட்சிக்கிறவர் யார்? பிசாசா? என்னை ரட்சிக்கிறவர் யார்? மனிதனா? ஆண்டவரை தவிர வேற புகலிடம் இல்லையே, ஆண்டவருடைய ரத்தத்தை தவிர எனக்கு சுத்திகரிக்க வேற ஒன்றும் இல்லையே, நான் யாரிடத்துல போய் ஜெபம் பண்ணுவேன்? என்னைக்கு நானும் திரும்ப ஆண்டிடத்துல தான் ஜெபிக்கணும், என்னைக்கு நானும் இந்த வசனத்துக்கு தான் வரணும், என்னைக்கு நானும் இந்த சர்ச்சுக்கு தான் வந்தாகணும், என்றைக்கு நாளும் இந்த அப்பரசத்தோட பங்கெடுத்து தான் ஆகணும். ஏன் நான் இன்றைக்கு நாளை நான் கடத்த வேண்டும்? ஏன் தாமதம் செய்ய வேண்டும்? பிசாசு உங்களை குற்றப்படுத்தி தாமதம் செய்து தேவனை விட்டு தூரமாய் கொண்டு செல்ல உங்களை முயற்சிப்பான். நீங்கள் இன்றே ரட்சணியினால் இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று சொல்லி உடனே மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாக உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கும். ஆகவே மனசாட்சி குற்றப்படுத்துமானால் அதில் விடுதலை அடைய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல புது வாழ்க்கையை கர்த்தர் வைத்துக்கிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நீங்கள் ஆண்டவரை நோக்கி உங்களுடைய மனம் சோர்ந்து போகிற நேரங்களில், மனநலம் ஆரோக்கியம் கெட்டு போகிறதான வேலையில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை வேகமா சொல்லி போகிறேன். முதலாவதாக நீங்க செய்யணும், யாக்கோபு 5:13 படி, ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். யார் மனநலனை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம், பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றால், உங்களுக்கு பாதிப்பு வரும் பொழுதெல்லாம் நீங்க போய் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிறோம், 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று. பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் வேண்டுதலோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் சோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக யாக்கோபு 5:7-11 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று. எபிரேயர் 6:11-12 நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனங்களை வாசிப்போம். நான் சொன்ன வசனங்களை வீட்டுல போய் வாசிச்சுங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. அப்படின்னா நீங்க ஆத்துமாவை காத்து கொள்ளணும்னா நீங்க என்ன செய்யணும்? பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். வரலையா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, சங்கீதம் 131:2 வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணினேன். அடுத்தது ஏசாயா 40:29-31 வசனத்தை வாசிக்கிறோம், இளைஞர் இழப்படுது சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இழப்படுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபேர் நடந்து கழுகுகளை போல சட்டையில் எடுத்து. அப்போ கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தால் கர்த்தர் உங்களை எழுப்புவார். அப்போ பொறுமையாக காத்திருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். முதல்ல ஜெபம் செய்யணும். இரண்டாவது, எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக கர்த்தருக்காக காத்துருங்க. மூன்றாவதாக எபிரேயர் 3:14-18-19 நீங்க படிங்க. அங்க விசுவாசமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. முதல்ல ஜெபம் செய்யுங்க, இரண்டாவது பொறுமையா காத்துருங்க, மூன்றாவது விசுவாசமா இருங்க. வாசிங்க எபிரேயர் 3:14. நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை. என்ன நம்பிக்கை? ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை. ஆண்டுக்குள்ள வரும்போது என்ன நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையை நீங்க வச்சிருக்கணும். அடுத்து 18-19 வசனத்துல வாசிக்கிறோம், பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் அவ்விசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாம போச்சு. இப்ப சொல்றாரு, நான் எபிரேயர் 4:1-2 வசனத்துல வாசிக்கிறோம், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், நான் சொல்லிடுறேன். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அடையாதபடிக்கு யாரும் பின்வாங்கிடாதீங்க. ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த நம்பிக்கையா இருங்க. சரியா? இப்போ அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, கேட்ட அவங்க விசுவாசம் இல்லாம கேட்டாங்க.
அதனால அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பயன்படும். இப்ப கர்த்தரின் வாயிலிருந்து ஆண்டவர் சொல்வனுக்கு ஒரு நல்ல வீடை கர்த்தர் கட்டுவேன்னு சொல்றாரு. ஆமா, என்னோட வருமானத்துக்கு நான் எங்க வீடு கட்ட போறேன்? நீ ஒரு நல்ல காரை கர்த்தர் உனக்கு தருவார் அப்படின்னு சொன்னா நான் எங்கே கார் வாங்க போறேன்? பால் பள்ளி இருக்கும்போது நான் அவர் பார்த்து சொன்னேன், பிரதர் நீங்க கார்ல வர்றது போல நான் கனவு கண்டேன் பிரதர், சீக்கிரமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு கார் தருவார்னு சொன்னேன். பாஸ்டர் காரெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ டைம் இல்லை பாஸ்டர், எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு வசதி இல்லை பாஸ்டர் அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லி ஒரு 6 மாசத்துல பார்த்தா கார் வாங்கிட்டு வந்து வேகனார் வாங்கிட்டு வந்து நிறுத்து. நான் கேட்டேன், என்ன பிரதர் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இப்போ கார் வாங்கிட்டேன்னா? அது வாங்கிட்டு மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்றார். கர்த்தர் அற்புதம் செய்தார். நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தை ஏதேனாய் மாற்றி இல்லாததை இருக்கிறவர்களாக அழைக்கிறவர். அவருக்கு டைட்டில் கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை விசுவாசிக்கிற ஒரு இருதயம், ஆரம்பத்தில் கொண்டு வந்த நம்பிக்கையை முடிவு பரிந்து விசுவாசிக்கிற ஒரு இருதயம். நமக்கு கேட்ட வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த வாக்குகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4வது காரியமாக நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துல, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இனி நீதி செய்யட்டும். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? கிரியில நிறைவை நோக்கி பெருகு என்று சொல்கிறார். நாம என்ன மாதிரி ஆண்டவருக்காக வாழ்கிறோமோ, ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்யறோமோ அதுல இன்னும் நீங்க வளரணுமே தவிர குறைச்சிடக்கூடாதுன்னு சொல்றார். மனசோர்வு வரும்போது அல்லது மனம் பாதிக்கப்படும் போது ஜெபிக்கிறத குறைச்சிருவோம், வசனம் வாசிக்கிறத குறைச்சிருவோம், சர்ச்சுக்கு வர்றதை நிப்பாட்டுவோம், அல்லது ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கறது நம்ம குறைப்போம். ஆனா ஆண்டு சொல்றாரு, பரிசுத்தமுள்ளமே இன்னும் பரிசுத்தமாகட்டும். இது ஸ்பிரிச்சுவல் காரியம். நீதி என்பது என்னன்னா நம்ம கிரியை செய்ய வேண்டிய காரியம், கொடுக்கிறது, ஆண்டவருக்காக செயல்படுறது, இதெல்லாம். அப்ப நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்ங்கிறாரு. ஆதியாகமம் 13:17 ஆபிரகாமுக்கு சொல்றாரு, வாக்குத்தத்தமான தேசத்தை சுதந்திரிக்கணும்னா தேசத்து நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் கிரியையை நிறைவாக்கு, உன் கிரியையை பூர்ணப்படுத்து என்று சொல்கிறார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்திலே பலியாக செலுத்த அவன் முயன்ற போதல்லவா கிரியைகளினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம தேவனுக்காக செய்ய வேண்டிய கிரியைகள்ல எவ்வளவு டிஸ்கரேஜ் வந்தாலும், மனதுக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நாம தடை செய்யாம நம்முடைய கிரியைகளிலே நாம் பூரணப்படுத்துகிறவராய் மாற வேண்டும். நான் செய்ததையே பவுல் சொல்கிறார், நான் செய்ததையே திரும்பவும் செய்வேன், இன்னும் செய்வேன் என்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்கிறார். அப்படின்னா நான் தொடர்ந்து ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன், பின்னானதை மறக்குகிறேன், என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பெருகிக் கொண்டே இருப்பேன், ஓடிக்கொண்டே இருப்பேன், நடந்து கொண்டே இருப்பேன், விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன், செயல்பட்டு கொண்டே இருப்பேன், ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், ஊழியம் செய்து கொண்டே இருப்பேன், என் கிரியைகளில் நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் உங்கள் கிரியைகளை எத்தனை தடை வந்தாலும் நிறுத்தாமல் கர்த்தருக்காக செயல்படுங்கள். 5வதாக வாசிக்கிறோம், என்னைக்கும் தேவனை எந்த நெகட்டிவான சூழ்நிலையிலையும் மனம் கஷ்டப்படுகிற மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவும் அவருக்கு நன்றி சொல்லவும் கற்றுக் கொடுங்கள். யோபுக்கு அடுத்தடுத்து துர்ச்செய்திகள் வருகிறது. ஒருவன் வந்து ஆடு மாடுகளை ஒருவன் ஓட்டி கொண்டு போனான் என்று சொல்கிறார். இன்னொருவன் வந்து இடியெல்லாம் வந்து விழுந்துச்சுங்கிறான். இன்னொருத்தன் வந்து சொல்றான், பிள்ளைகள் சாப்பிட்டு இருக்கும் போது வனாந்து காத்து வந்து அடிச்சதுனால பிள்ளைகள் மேல அது விழுந்ததுனால எல்லாரும் செத்து போனாங்க சொல்றான். இவன் உடனே தன் தலையை சிரைத்து கொண்டு தன் வஸ்திரங்களை எடுத்துட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலை தன்மையில் பூசிக்கொண்டு, நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவனாய் இருந்தார், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் இருந்தார். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை தூஷிக்க வேண்டும், மனம் செழித்து போக வேண்டும், ஜெபிக்கிறதுக்கு மனம் செழித்து போகணும், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரக்கு மனம் செழித்து போகணும் என்று சாத்தான் விரும்புகிறான். ஆனால் அதை எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. என்ன நெகட்டிவான பாதைக்குள்ளே கடந்து போனாலும் அவைகள் எல்லாம் விதைகள். நீங்கள் விதை, யோசேப்பு அடிமையாய் போகிறான், விதைக்கிறான்,
அவன் அந்த ஸ்தலத்துக்கு ராஜாவாக மாறுகிறான், அதிபதியாய் மாறுகிறான். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிறவர். புழுதியில உட்கார்ந்தாலும் அடுத்தது உங்களை சிங்காசனத்துக்கு உட்கார வைக்க போறாருன்னு அர்த்தம். உங்களை யாராவது கொண்டு போய் புழுதியில் உட்கார வைக்கிறாங்களா, அடுத்தது உங்களை எங்க கொண்டு போய் வைப்பாங்க? சிங்காசனத்துல கர்த்தர் வைக்க போறார் என்று அர்த்தம். அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பாடுகள் எல்லாம் விதைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் விதைகள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பான். அள்ளித்தவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரமாய் வருவான் என்று எழுதப்பட்ட வார்த்தையில் போல சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ பண்ணுவார். யோபினுடைய பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவன் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறேன் என்று யாக்கோபு சொல்கிறார். அவன் கர்த்தருக்கு நன்றி சொன்னான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான், வியாதிப்பட்டு படுக்கையில் விழுந்தான். அவன் மனைவி அவனை நிந்தித்து தூஷித்தார். ஆனால் தன் உத்தமத்தில் உறுதியா இருந்து கர்த்தரை தூஷிக்காமல் ரெண்டே காரியம் தான் பிசாசுக்கு. அவன் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அவன் பிசாசு என்ன விரும்புகிறான்? நீங்கள் குறை சொல்ல வேண்டும் அல்லது நீங்கள் பாவத்தில் விழ வேண்டும். நீங்க மனைவி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டா உடனே டாஸ்மார்க்ல போய் தண்ணி அடிக்கிற கணவன்மார், விசுவாச கணவன்மார் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிடாதீங்க. மனைவிக்கும் கணவனுக்கு சண்டை வந்ததுன்னா டாஸ்மார்க்ல போய் அவர் என்ன பண்ணுவார்? நைட் 11 மணிக்கு டாஸ்மார்க் கடை பக்கம்லாம் வரமாட்டார்ல, அந்த தைரியத்தில் போய் பீரியோ இல்லைன்னா பிராந்தியோ வாங்கி குடிச்சு போட்டு மனைவியை அப்படி மிரட்டுறாராம். நீ இப்படி பண்ணினா நான் பின்மாற்றமா போயிடும், போ நரகத்தில் போய் சாவு, ஆனா சம்பளம் பண்ணி கரெக்டா கொடுத்து. என்ன வாழ்க்கை இது? மனைவி கூட சண்டை போட்ட உன்னை டாஸ்மார்க் போக சொல்லி பைபிள் சொல்லியிருக்கா? சாத்தான் உனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் தேவனை தூஷிக்க கூடாது, நீ பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யணுங்கிறதுக்காக தான் சோதனையை கொடுக்குறான் பிசாசு. தேவனை குறை சொல்லணுங்கிறதுக்கு தான் சோதனையை கொடுக்குறான். நீங்க பாவத்திலையும் விடாதீங்க, ஆண்டவரை குறையும் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை விசுவாசத்துல மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து அவன் விசுவாச வல்லவனானானோ அது போல கர்த்தருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இந்த 5 காரியங்களும் உங்களை மன பாதிப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்கள் மனதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா. நல்லவர் அல்லையா சொல்லுவோமா? நிறைய சொல்லிட்டேன், இன்னொரு போர்ஷன் இருக்கு, அது சொல்ல டைம் இல்லை. எல்லாம் கட் ஷார்ட் பண்ணி தான் பேசுறேன், டைம் பத்தல. ஆகவே மனசுல வைத்துக் கொள்ளுங்க. யூடியூப்ல போய் பாருங்க. போன வாரம் மெசேஜ் ரெக்கார்ட் ஆகாதனால பண்ண முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்துல கேளுங்க, பக்தி விருத்தி அடையுங்கள், தியானம் செய்யுங்க, கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்தமான தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். பரமனுக்கு எங்கள் பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான இந்த கால வேளையில கூட எங்களுடைய மனதை எவ்வளவு கரிசனையாய் விசாரிக்கிறவர், எங்கள் மனதிலே சத்துருக்களாய் துரோகிகளாய் இருந்த எங்களை எவ்வளவாய் மாற்றிருக்கிறீர். எங்களுடைய மனநலத்தை குறித்து எவ்வளவு கவனமுள்ள தேவனாய் இருக்கிறீர். எவ்வளவு அதிகமாய் எங்களுடைய மனதை பாதுகாக்க வேதத்துல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய ஆலோசனைகளுக்கு நன்றி ஆண்டவரே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு என்று எங்களுடைய ஆத்துமா கஷ்டப்படாதபடி நஷ்டப்படாதபடி எங்களுடைய மனதை பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. இந்த காலை வழியில விட பயத்தோடு சோர்வோடு கவலையோடு இன்னும் இந்த காரியங்கள் நடக்கவில்லையே என்கிற வேதனைகளோடு ஆண்டவரே, ஏன் இந்த காரியம் வந்தது என்கிற கவலைகளோடு ஆண்டவரே, இது என்ன செய்ய போறேன்னு தெரியலையேங்கிற பாரத்தோடெல்லாம் யாரெல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மன கஷ்டங்கள், பயங்கள், திகைப்புகள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவை கண்ணோக்கி பார்த்து யோபை போல ஒரு ஜெயம் எடுக்கும்படியான வல்லமையை நீர் தந்து ஆண்டவரே, விசுவாசத்திலேயும் பொறுமையினாலும் ஜெபத்தினாலும் ஆண்டவரே மேற்கொண்டு ஜெயம் எடுக்கத்தக்கதான கிருபையை நீர் தந்து சொஸ்த மனத்தினாலும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இம்மட்டும் செய்த நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய நன்மைகளின் கிரியைகளையும் ஆண்டவரே நன்மைகளின் ஆண்டவரே பூரணத்தையும் நம்முடைய பிள்ளைகளை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும், அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும், அவருடைய வாழ்க்கையில ஒரு புதுமையை நோக்கி கடந்து செல்ல புதுமையான விதங்களிலே தேவ திட்டங்களின் பிரகாரம் அவர் எழுப்பப்பட்டு அவர் உருவாக்கப்பட இந்த வார்த்தைகள் அவருக்கு பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க.
வளமுள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. தாழ்த்துகிறேன், கிருபை கொடுங்க. ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தரின் போலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you all. மாலை மியூசிக் கிளாஸ் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.